இயேசுவால் எல்லாம் கூடும், நம் இயேசுவால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசமே வெற்றியை சுமந்து வரும். இயேசுவால் எல்லாம் கூடும். கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இதுகாரம் 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய், புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி சினர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையின் இரு மரங்கிலும் 500 ஆண்டுகளாக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் மிஷனரி இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் உருவாயிற்று. ஆனால் 60-70 ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று. இப்போது 10-20 ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம், பெந்தைக்கோஸ்தே என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும், பிராந்தியங்கள் தோறும் எழும்பியிருக்கிறது. இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை, வாலிபரை, யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவருடைய எல்லையை, அவருடைய இனத்தை, அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசீர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பதே சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம். இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை. அது ஒரு ஆதங்கம். அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய், எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத இனங்களை இயேசுவில் ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறோம், இயங்குகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எரேமியாவின் புத்தகத்துக்கு பின்பு எரேமியாவின் புலம்பல் என்கிற புத்தகம் வருகிறது. அந்த புத்தகத்தின் அதிகாரங்கள் நின்று ஆண்டவர் நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த காலத்துக்காக நாம் ஏற்கிறோம். நாம் நிர்மூலமாகாதது, புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொள்வேன். இதை ஆக்கியோன் எரேமியா. அப்படித்தான் கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய கலாசாலையின் ஆராய்ச்சிகளில் பெரும்பாலானோர் ஒத்துக்கொள்ளுகிறார். எரேமியா தன்னுடைய புலம்பலை எரேமியாவில் முடித்த பின்பு புலம்பனின் உச்சமாய் அவருடைய வாழ்க்கையிலேயே அவரை ஏற்க முடியாத துன்ப சாகரத்தில் அவருடைய இனம் இஸ்ரேல் இரண்டாய் பிரிந்திருக்கிறது. வடக்கு தெற்கு என்று, யூதா என்றும் இஸ்ரேல் என்றும் பிரிந்து விட்டது. எருசலேம் சரிகிறது. தேவாலயம் யூதர்களுக்கு அவருடைய வாழ்வின் மையம், அவருடைய வைராக்கியத்தின் உச்சம்.
அது உடைகிறது. அவரால் இதை ஏற்க மனம் இல்லாதவராய், இதற்கு எதிராக இருந்த அவர் சொல்லிய அத்தனை தீர்க்கமும் அப்படியே கண் காண நிகழ்வதை அவரால் ஏற்க முடியவில்லை, மலைக்கிறார். ஆகினாலே அவரை அழும் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள், வீப்பிங் ப்ராஃபட். ஆண்டவரின் திட்டம், பார்வை, ஆண்டவரின் நிகழ்வு நிகழ வேண்டும் என்று போராடி நின்றார். ஆனால் கடவுளின் திட்டத்தில் இருமாப்பு, சமரசமான ஒரு வாழ்வு, அநீதி, கீழ்ப்படியாமை, அடங்காமை, முரட்டாட்டம் இன்றைக்கு இருக்கிறதே கிறிஸ்துவ சமுதாயத்தில், அப்படியே அவருடைய அடியவர்களுக்கு சீயோனில், எருசலேமில், இஸ்ரவேல் என்கிற அவருடைய தேர்ந்த இனத்தில் இருந்ததாக கண்டு அதற்கு எதிராக அழிவு வருகிறது, நிர்மூலம், பேரழிவு வருகிறது, தேவாலயத்தின் வீழ்ச்சி வருகிறது, தேசம் சரிகிறது. அத்தனையும் வந்தும் நம்ம அசைக்கப்படவில்லையே என்கிற ஒரு நடுநடுக்கத்தோடு கூட நிற்கிறாய். ஆண்டவர் இவருக்கு தந்த ஒரு மகத்தான கிருபை, உடைந்த இதயம். இவைகள் மத்தியில் நீதி நிறைந்த குணாதிசயம், தேவ கோபாக்கனை மக்களுக்கு வருகிறது. அதிலிருந்து மீட்பதற்கு, மன்னிப்பு பெறுவதற்கு, இரக்கம் பெறுவதற்கான ஒரு பாங்கு, ஆவிக்குரிய தைரியம். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டின் இதை போலத்தொரு காலத்திற்காக சபைக்கு, ஊழியங்களுக்கு, தேசத்திற்கு ஆண்டவர் தர வேண்டிய சமரசமில்லாத நீதியான, ஆழமான, மென்மையான, உள்ளான உணர்வில் அந்த நீதி கொண்டு ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒரு செய்தியை சபைக்கு சொல்லுகிறார், தேசத்துக்கு சொல்லுகிறார், உலகுக்கு சொல்லுகிறார். விசுவாச இனமாய் நாம் நம் தாய் திரு நாட்டுக்காக புலம்புவதற்கு, நம் தலைமுறைக்காக உலகெங்கும் அமைக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களை ஆண்டவர் ஆக்குவிப்பதற்காக, ஊக்குவிப்பதற்காக, உருவாக்குவதற்காக, நம் இனத்து விசுவாச இனத்தில் ஆண்டவர் செய்து நிறைவேற்ற வேண்டிய அவருடைய திரு திட்டத்திற்காக அவர் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய வசனம் இங்கு வருகிறது. அவருடைய திரு கிருபை, அவருடைய முடிவில்லாத இரக்கம், இவைகள் வந்து இந்த துன்ப சாகரத்தில் தாங்குகிறது என்பதை கூறுகிறார். அழிவு இல்லை, அழிவில்லாத எல்லை எங்கே இருக்கிறது பாருங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, புலம்பலில் எரேமியா கூறுகிறார், ஆனால் ஆண்டவரின் பேரன்பு முடியலை, அது எல்லையே இல்லாத ஒரு பேர் அன்பு. சமுத்திரத்தை சொல்லுவோம், ஆழம் அறியாதது, நீளம் அறியாதது, உயரம் இல்லாதது, உளமார்ந்த அவருடைய அன்பு, அளவுக்கு எல்லைக்கு இல்லாத அந்த அன்பு அழிவின் மத்தியில் அவர்களுக்கு அருளப்படுகிறது. வசனம் சொல்லி பாருங்க, கசப்பினால் என்னை நிரப்பினீர். அழுகு குரல் இல்லை, இந்த தீர்க்கன் சொல்லுகின்ற வாக்கை பாருங்க. எட்டியினால் என்னை வெறிக்க பண்ணுகிறீர், பருக்கை கற்கள் நொறுக்குகிறது, சாம்பலில் புரள பண்ணுகிறேன், என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்குகிறேன், சுகத்தை மறக்கிறேன், என் பலனும் என் கர்த்தருக்குள் காத்திருக்கிற நம்பிக்கையும் அழிந்து போயிற்று, எட்டியும் பிச்சுமாய் இருக்கிற என் சிறுமையையும் தவிப்பையும் நினைத்தருளும், என் ஆத்துமா இவைகளை நினைத்து 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 முறிந்து போகிறது, அது என் மனதில் வைத்து ஹஹா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டுடைய வசனம் அவருக்கு வருகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது, நான் அழிவின் எல்லையில் ஒன்றுமில்லாமல் போகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. சபைக்கு, குடும்பங்களுக்கு, சமுதாயத்திற்கு, ஸ்தாபனங்களுக்கு
ஊழியங்களுக்கு சொல்ல வேண்டிய வெகு அழகான வார்த்தை அழிவு. ஆனால் அவருடைய அன்பு இன்னும் நீடித்து இருப்பதனால தண்டனை போதும், இரக்கம், தயவு, உருக்கம் வேண்டும் என்று நிற்கும்போது ஆண்டவர் அவர் அருளியிருக்கிற கிருபையில் நம்பிக்கை கொண்டவராய், ஆண்டவர் இரக்கம் அருளுகிறவர், வாழ்வு அருளுகிறவர், நம்பிக்கை அருளுகிறவர். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர் என் பங்கு என்று நம்பி இருப்பேன். இத்தனை கடுமையான பாதைகளில், உபாதைகளில் வலம் வரும்போது புலம்பலுக்கு ஆண்டவர் இந்த எரேமியாவை அனுமதித்து அழகான வார்த்தையை நமக்கு இதமாக இன்றைக்கு கூறுகிறார். காலைதோறும் அவைகள் புதிதாக இருக்கிறது. இந்த செய்தி மாலையிலே நம்முடைய வீடுகளில் இந்தியாவில் வெளிவருகிறது. மாலைதோறும் அது தரப்படுகிறது, தருணம் தோறும் தரப்படுகிறது, அது அருளப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவரே இதை அருளுகிறார். அருளி என்னை புதுப்பிக்கிறார், கூர்மைப்படுத்துகிறார், வலுப்படுத்துகிறார். வாருங்கள், அவரிடத்தில் இவைகளை பெற்றுக்கொள்வோம். அடுத்த வசனங்கள் நம்ம எத்தனையாய் ஊக்குவிக்கிறது பாருங்கள். என்றென்றைக்கும் கைவிடாத கடவுள் அவர். கீழ்ப்படியாமையில், அன்பு தாழ்ச்சியில், எனக்குமில்லாத வாழ்க்கையில், முரட்டாட்டத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு ஆண்டோடைய வசனம் தொடர்ந்து இருக்கிற வசனத்தை பாருங்கள். 26 25 அந்த முழு அதிகாரமும் நமக்கு கற்றுக்கடுகிற மகத்தான கிருபையை பாருங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். சபையில், சமுதாயத்தில், குடும்பத்தில், தனி வாழ்வில் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அழகான குணாதிசயம் அவருக்கு காத்திருப்பது. இரவில், நடுநிசையில், மதியத்தில், காலையில், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு இன்னும் இடம் உண்டு. தேசத்தை எல்லா பொல்லாங்குகளில், தீங்குகளில், தீட்டுகளில், அழிவில் அவருடைய அன்பு முற்றிலும் அழிப்பதற்கு அனுமதி தராததுனால நம்பிக்கைக்கு இடம் உண்டு. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். 31வது வசனம். 29வது வசனம், நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று வாயை தூளில் வாயை மூடிக்கொள்வானாக. வாய் திறந்து பேசுவதற்கு வார்த்தை இல்லாதபடி மௌனமாக இருந்து 17 ஆண்டுகள் இறையிலே படிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அதில் வெகு சிறப்பாக ஆராய்ச்சி படிப்பாக கம்யூனிகேஷன், தொடர்பு துறையில் ஒரு டாக்டர் பட்டத்துக்காக படிக்கும் கிருபையும் தந்தார். யாரேனும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தில், குடும்பத்தில் இது என்னப்பா இத்தனை வருஷம் படித்த என்று கேட்டாங்கன்னா, பொது தொடர்பு துறையில் அமைதி ஒரு ஆழமான தொடர்பு என்று கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவேன். சைலன்ஸ், அமைதி இருக்குதே, மௌனம் வலுவான வல்லமையான தொடர்பு. தேசத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடவுள் தம்முடைய அருள் திட்டத்தை இந்த பூமிக்கு தந்து நிறைவேற்றுவார் என்று நம்பி காத்திருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்கள் மத்தியில், இயலாமையில் மத்தியில், முரட்டாட்டத்தின் மத்தியில் மன மாற்றம் வாழ்வு மாற்றமாக மாற வேண்டும். மாறலை. சிஷத்துவம் சீரிய சிஷத்துவமாக அவருடைய உத்தம திட்டமாக ஊழிய தலைமையில், திருச்சபை தலைமையில், குடும்ப தலைமையில், தனிவாழ்வின் தனித்துவத்தில் கூர்மையாக விளங்க வேண்டும். இல்லை, ஆனால் ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரில் காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு மௌனமாய் அந்த நுகத்தை அவர்களுக்கு சுமப்பதற்கு
சுவிசேஷம் வந்து லகு என்று சொல்லுகிறது, இனிது என்று சொல்லுகிறது. இளமையில் அவருடைய நுகத்தை சுமப்பது லகு, இனிது. அந்த கிருபையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளுகிறார். மனப்பூர்வமாய் மனுபுத்திரை சிறுமையாக்கின சஞ்சலப்படுத்துகிறது இல்லை, உன்னதமான சமூகத்தில் மனுஷனுடைய தியாகத்தை புரட்டுகிறதையும் மனுஷன் அவனுடைய வழக்கில் மாறுபட்டு இருக்கிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாதோ. அப்படிப்பட்ட ஆண்டவர் மத்தியில் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவராய். 40ஆம் வசனம், உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அழகான வசனத்தோடு கூட இந்த சம்பவத்தை நிறைவு செய்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு இந்த கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம். கடவுளுடைய திட்டம் என்னில் நிகழ்வதற்கு நான் அனுமதிக்காதது. ஆனால் அவருடைய கிருபையை கேட்டு அவர்களை காத்திருந்து அவரில் அவருடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இந்த கிருபையை தேட, காத்திருக்க, சுமந்து இருக்க ஆண்டவர் அவருடைய திருவுள சித்தத்தை தம்முடைய அடியவர்களுக்கு தருகிறார். மானிடரை அழிப்பவர் அல்ல, அதை மனதார செய்கிறவர் அல்ல. ஆகினால தேசத்தில் மௌனமாக இருப்பதாக சில எல்லைகளில் நாம் பார்க்கிறோம். இருக்கிறார், குறுக்கிடுவார், நம்பிக்கைக்கு இன்னும் இடம் உண்டு என்று காத்திருவோம். சில எல்லைகளில் நம்முடைய நாட்டில் இத்தனை இடர்பாடுகள் மத்தியில் இந்த நற்செய்தி பணியினை ஏழைகள், முடியாதவர்கள், தூரத்தில் நிற்கிறவர்கள், தொலைந்து போனவர்கள், ஒடுங்கி போனவர்கள் என்று அவர்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்கிறோம். அந்த கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர் மௌனமாக இருக்கிறார். அவர் அழகுபட அவருடைய திட்டத்தை ஒரு நாளும் கைவிடாதவராய். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்பதனால இந்த வசனத்தை இரமியன் புலம்பலோடு கூட நமக்கு சொந்தமாக்குவோம். நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு முடிவு முடிவே இல்லை. உருண்டோடும் தயவு, புண்ணியம், இரக்கம், மன்னிப்பு நம்மில், நம் எல்லைகளில், நம்முடைய தேவைகளில் வந்து நம்மை சந்திக்க, அது காலைதோறும் நம்மை புதுப்பிக்க இந்த மாலையில், இந்த தருணத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஆண்டவருக்கென்று நம்முடைய மனதை தந்து, வாழ்வை தந்து, அவருடைய திருத்திட்டத்தை சுமந்து அணிவதற்காய், அலைவதற்காய், அவருடைய திரு சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்காய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை ஓயாதது, குறையாதது, நிறைவில், பேரன்பில் வழிந்தோடும் கிருபையை தருகிறார். ஆண்டவரின் கிருபை நம்மை சந்தித்து இதை போலத்தொரு காலத்துக்காக நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். பற்றை
இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். நம் இயேசுவால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசமே வெற்றியை சுமந்து வரும். இயேசுவால் எல்லாம் கூடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கூட அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க, ஆண்டுடைய வார்த்தை கேட்டீங்க. அவருடைய பணிக்காக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சினர்ஜி இந்தியா மிஷனோடு இணைந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். எப்படி நீங்கள் இணைந்து கொள்ளலைன்னா, ஒரு மிஷினரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். 3000 ரூபா கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லை என்றால் உங்கள் கையில் என்ன காணிக்கை கொடுக்க நீங்கள் விரும்புகிறீங்களோ கொடுத்தீங்கன்னா, பணித்தளத்தில் நிறைய பணிகள் இருக்குது. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கலாம், அங்கே பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம், அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம், ஆலயம் கட்டலாம், அநேக நல்ல காரியங்கள் செய்வதற்கு தேசத்தில் வாய்ப்புகள் மடிந்து கிடக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஊழியக்காரராக எழுந்து வரலாம், ஜெபிக்கிறவளாக இருக்கலாம், இந்த ஊழியத்தை தாங்குறவளாக நீங்கள் மாறணும்னு சொல்லி எங்களை அன்பாக கேட்குறோம். மிஷினரி தாங்குங்க. அப்படி இல்லை என்றால் நாங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா 10-15 பேர் இணைந்தோம்னா ஃபீல்டு விசிட் பண்ணலாம். போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அங்கே இருக்க தேவைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் விருப்பப்பட்ட மனதில் எது படுதோ அதை நாங்கள் செய்ய ஆசைப்படுகிறோன்னு சொல்லி அப்படி நீங்கள் பார்க்குறவங்க சொன்னாலும் கூட உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்துட்டு அங்கே உள்ள தேவைகளை நீங்கள் சந்திக்க நீங்கள் முன் வரலாம். எனவே இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தில் இணைந்து ஏதாவது நீங்கள் செய்யணும்.
கொடுக்கணும், தாங்கணும், செபிக்கணும், எங்களோடு கூட தோள் கொடுக்க நீங்கள் வரணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்குறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கணும்னு சொல்லி உங்களை அன்பாக அழைக்கிறோம். விதைக்கும் போது சின்ன சின்ன மிஷன் ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கல, விதைக்கிறீங்க. கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் அறுவடை பண்ணுகிற நாட்களை ஆண்டவர் தருவாராக. தொழில்நுட்பத்தில் வந்திருக்கிற ஆயர் அவர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறுவாராக. பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய், தைலமாய், குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.